தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு டாப் யூனிவர்சிட்டியில படிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரெடி ஆகிக்கோங்க. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்கன்னா விஐடி வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்க. 2024ல பார்த்தீங்கன்னா என்இஆர் ஆஃப் ரேங்கிங்கில் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2வது பிளேஸ்லையும், இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 10வது இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வேலூர். ஓகேங்களா? இங்க பாத்தீங்க அப்படின்னா 2025க்கான விஐடி இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருச்சுன்னு சொல்லலாம். ஆக்சுவலா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2025க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா சைன் அப் பண்ணி நீங்க டைரக்டா உள்ள போய்க்கலாம். இதே வந்து இந்த இயர் வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா புதுசாக லாகின் பண்ற மாதிரி இருக்கும். அப்ளிகண்டோட நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, ஜெண்டர் என்ன, ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் என்ன, மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி போட்டு கேப்ஸா போட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் கோட் வரும். அதை நீங்கள் பண்ணிவிட்டு அடுத்ததாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அடுத்த ப்ராசஸ்க்கு நீங்கள் தாராளமாக போயிடலாம். ஓகே, இந்த விஐடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எது மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, எக்ஸாம்ஸ் எவ்வளோ நேரம் நடக்கும், இது மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்க நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம தெளிவாக பார்த்துடலாம். வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இவங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். இது பொறுத்த வரைக்கும் அண்டர் கிராஜுவேட் இன்ஜினியரிங் ப்ரோக்ராமிங்காக வந்து இப்போ வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனில் இருக்குது. மேபி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏப்ரல் மந்த் 21லேருந்து 27 நெக்ஸ்ட் இயர் 2025ல் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கலாம்னு சொல்லிட்டு டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. விஐடி எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்டட் பிட்வீன் 21 அண்ட் 27 ஏப்ரல் 2025னு சொல்லியிருக்காங்க. இது டென்டேட்டிவ்லி, ஓகேங்களா? இது எக்ஸாக்ட் டேட் கிடையாது. இந்த டேட்டில் நடக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன்ஸ் அப்போ நடக்க வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஆல் ஓவர் நீங்கள் இந்தியாவிலையும் சரி அப்ராடில் இருக்க ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி இங்கே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த எக்ஸாமினேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஹவர்ஸ் நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2 hours and 30 minutes நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன்ஸ். இதில் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருக்கும். அதாவது 1 mark அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன் சொல்லலாம். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. இப்போ ஒரு கொஸ்டின் ராங்காக நம்ம எழுதிடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. ஓகேங்களா? அதோட பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் வந்து ஒரு 0 மார்க் வந்து டோட்டலாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாட் குவாலிஃபைடுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நாட் எலிஜிபிள் ஃபார் கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. தேர் வில் பி எ டோட்டல் 125 கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 125 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன்ஸாக இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸும், ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா 35 கொஸ்டின்ஸும், கெமிஸ்ட்ரியில் 35 கொஸ்டின்ஸும், ஆப்டிடியூடில் 10 கொஸ்டின்ஸும், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸும் இருக்கக்கூடிய டோட்டலாக 125 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன்ஸாக இருக்கும். இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் வில் பி இன் இங்கிலீஷ் ஓன்லி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் மட்டும்தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு பே பண்ணக்கூடிய ஃபீஸாக இருக்கட்டும், ஒரு அப்ளிகேஷன்ஸுக்கு இருக்கக்கூடிய இது வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக அட்டன் பண்ணல அப்படின்னாலுமே நான் ரீஃபண்டபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரேங்க் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸாக இருக்கும். இது முக்கியமாக இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கிடையாது, ஆன்லைன் மோடில் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுற டேட்டும் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு ஃபர்தராக அப்டேட் பண்ணுவாங்க. இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நியூ யூஸராக இருக்கீங்க அப்படின்னா நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஆல்ரெடி சைன்இன் பண்ணியிருந்தீங்க, சைன் அப் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் வந்து குறிப்பிட்ட எம்பி சைஸில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உள்ளுக்குள்ளே போனேன் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஃபில்டின் அப்ளிகேஷன், நீங்கள் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணியும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் நீங்கள் விஐடி வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு 2024 என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எது மாதிரியான ப்ராசஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக்கை பண்ணி நம்மள ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்தராக எது மாதிரியான கோர்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இந்த காலேஜில்.